பட்ஜெட்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஃபைனலா பட்ஜெட்ல நமக்கு பெரிய ஆப்பா வச்சுட்டாங்கன்னு நெனைக்கிறேன். எஃப்ஏ வந்து இதுக்கப்புறம் எப்ப வருவாங்கன்னு டவுட் பெரிய ஒரு கேள்விக்குறி ஆயிருச்சு. ஒரு ஷார்ட் டெர்ம்ல நமக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பட் லாங் டெர்ம்ல பார்த்தீங்கன்னா, ஏன்னா லாங் டெர்ம் இன்வெஸ்டருக்கு வந்து இந்த பட்ஜெட் நல்ல ஒரு பூஸ்டா தான் இருக்கு. பட் ஷார்ட் டெர்ம்ல யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் நல்லா அடி வாங்க நிறையவே சான்ஸ் இருக்கு. நிறைய பேர் வந்து மார்க்கெட்டை விட்டு வெளியில போக நிறைய சான்ஸ் இருக்கு. நான் இன்னமும் சொல்றது உங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்க. இங்க வந்தா நிறைய கிடைக்கும். அதுக்காக இங்க வர்றோம் அப்படின்னு வராதீங்க. இங்க வந்தா நம்ம வந்து வெல்த் கிரியேட் ஆகும் லாங் டேர்ம்ல. அப்படி நினைச்சா மட்டும் நீங்க வந்து மார்க்கெட்டுக்குள்ள இருக்கிறது நல்லது. ஏன்னா இப்ப இருக்க மார்க்கெட் சிச்சுவேஷன் குளோபல் டென்ஷன் ஒரு பக்கம் பயங்கர நெகட்டிவா இருக்கு. நம்ம பட்ஜெட்டை தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணோம். பட்ஜெட் வந்து மேக்ஸிமம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பட் பிரச்சனை என்ன, எஸ்டிடி சார்ஜஸ். ஓகே, இதுதான் மெயின். கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெவன்யூ போகுது, இருந்தாலும் ஓகே தான். பட் இதுல பாதிக்கப்படுறது இன்வெஸ்டர். ஸோ இன்வெஸ்டர்னு சொல்லும் போது அதுல யார் யார் பாதிக்கப்படுறா அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ட்ரையல் மாதிரி தான் இருக்கு. எஃப்ஐ என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நாளைக்கு நாளாண்டைக்கு தான் தெரியும். நமக்கு வந்து நிப்டி எக்ஸ்பைரி இருக்கு, அதுக்கப்புறம் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு, வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ அதெல்லாம் பார்த்தா தான் நமக்கு தெரியும் எப்படி இதெல்லாம் சென்டிமெண்ட் எப்படி மூவ் ஆக போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் இனிமே வந்து நம்ம என்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும்ல எல்லாருக்குமே. அந்த பயம் வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாகும். எதுக்காகனா எல்லாருமே பேனிக் ஆயிட்டோம். அப்ப இதுக்கப்புறம் தான் வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்லாம் உள்ள வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால யாரு வந்து மார்க்கெட்டை விட்டு போக வேணாம். பொறுமையா இருங்க. பொறுமையா இருந்தா மட்டும் நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும். அது யாராலையும் தடுக்க முடியாது. வாங்க இந்த வீடியோல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ்லாம் பார்த்துடலாம். இன்னைக்கு வந்து எல்லா இண்டெக்ஸுமே நெகட்டிவ்ங்க. மார்னிங்ல கூட கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தது. இவங்க வந்து எப்ப அந்த எஸ்டிடி சார்ஜஸ வந்து நாங்க ரிவைஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்களோ, அதுக்கப்புறம் கீழ விழுந்தது தான். எந்திரிக்கவே இல்ல. சின்ன ஒரு பவுன் வந்து இருந்தாலும் கிடையாது. இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து மேபி சூப்பர் ரெண்ட் சப்போர்ட் 22,200 அது வரைக்கும் போகுமா அப்படின்லாம் தெரியல. பட் அங்க தான் இருக்கு. ஒரு சப்போர்ட் 24,000ங்கிறது ஒரு சின்ன சப்போர்ட்டா இருக்கு. பட் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது மேபி கேப் டவுனா கூட இருக்கலாம் அப்படின்னு கூட நிறைய பேர் ப்ரிடிக்ட் பண்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மையாகும் அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ எஃப்ஐ எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறதா உண்மை. ஏன்னா இதுல வந்து மெயினா எஸ்டிடி சார்ஜஸ் மட்டும் தான் மார்க்கெட் பாக்குது. அதுதான் மெயின். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்றது இதுக்காக தான். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. அதை பத்தியும் பார்த்துடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ் தான், லேர்னிங் பர்பஸ் தான். நான் வந்து செபில பதிவு பெற்ற ஃபினான்சியல் அட்வைசர் கிடையாது. நமக்கு வந்து டெலகிராம் சேனல் இருக்கு, டெலகிராம் குரூப் இருக்கு. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். உங்களோட ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அதுல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு செகண்ட் சேனல் இருக்கு, தேவைப்பட்டா ஜாயின் பண்ணுங்க. அதை வந்து கமெண்ட்ஸ் எல்லா வீடியோட கமெண்ட் செக்ஷன்லயும் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து பிளேலிஸ்ட்லாம் இருக்கு. அதுல ஒன் பை ஒன் நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசாவே இருந்தா கூட உங்களுக்கு வந்து அதோட பெனிஃபிட் இருக்கும். எப்படி நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ போட்டு வச்சிருக்கேன். ஓகே, இப்போ வந்து மெயினா வந்து பட்ஜெட்ல மெயினா நான் ஒரு ஒரு 7-8 செக்டரை வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, இன்னுமே நிறைய இருக்கு. பட் நான் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ற செக்டரை வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து டிஃபென்ஸ் வந்து பாருங்க, இவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன எஜுகேஷன் பர்பஸ் தான். ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர் தான். ஒரு 7.8 லட்சம் கோடி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க டிஃபென்ஸ்க்கு. ஸோ இதுல வந்து என்னன்னா மாடர்னைசேஷன் ஆஃப் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி நிறைய பண்றாங்க. இதெல்லாம் வந்து நல்ல பெரிய விஷயம் தான், நல்ல விஷயம் தான் இது அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதனால நிறைய ஸ்டாக்ஸுமே பூம் ஆகும். நமக்கு வந்து மசகான் டாக் இருக்கு, HAL இருக்கு, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், இது எல்லாமே நல்ல பெனிஃபிட் ஆகும். இருந்தாலும் இதுல என்ன மெயினான பிரச்சனைனா எஸ்டிடி சார்ஜ். அதை பத்தியும் பாத்துருவோம். இதுல வந்து டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ்ல வந்து 3.1 லேக் கோடி. ஓகே, இத்தனை லட்சம் கோடி வந்து இவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதுலயுமே நிறைய சிமெண்டா இருக்கட்டும், ஸ்டீலா இருக்கட்டும், இன்ஃப்ரா எக்யூப்மெண்ட்ஸ், இது எல்லாமே நல்ல பாசிட்டிவா தான் இருக்கு. இது எல்லாமே நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு தான் இது வந்து பெனிஃபிட்டா இருக்கும். ஷார்ட் டேர்ம்ல நல்ல ஒரு ஒரு சின்ன ஒரு பேனிக் இருக்க தான் செய்யும். லாங் டேர்முக்கு இதெல்லாம் இவ்வளவு தூரம் இருக்கும்போது இதெல்லாம் ஒரு ஒரு கம்பெனிக்கு ஆர்டர் போகுங்க. இதெல்லாம் பிரைவேட் கம்பெனிக்கு ஆர்டர் போகும், கவர்மெண்ட் கம்பெனிக்கு ஆர்டர் போகும். இது வந்து அலோகேட் இந்த அளவுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட். அப்ப இதெல்லாம் இன்ஃப்ரா வந்து ஒரு நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸ் பாருங்க எந்த அளவுக்கு மேல போகும்னு. அதுக்கப்புறம் ரயில்வேக்கு வந்து 2.9 லட்சம் கோடி. ஓகே, நம்ம இன்னைக்கு சொன்னாங்க ஆர்விஎன்எல் என்னப்பா மேலே போல, இந்த அளவுக்கு அலோகேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஆர்விஎன்எலுக்கு மட்டும் போகாது, அது ரிலேட்டடான நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஒண்ணுக்கும் போகும். அதுல வந்து நியூ லைன்ஸ் எல்லாம் போட போறாங்களாம்.
ஹை ஸ்பீடு காரிடர், இந்த மாதிரி எலக்ட்ரிபிகேஷன், பேசஞ்சர் கம்ஃபோர்ட் அப்கிரேட்ஸ் எல்லாமே நிறைய பண்ண போறதா சொல்றாங்க. அக்ரிகல்ச்சருக்கு 1.6 lakh crore அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து ஃபார்மர், அதாவது அக்ரிகல்ச்சர்ல நமக்கு நிறைய இருக்குல்ல, அக்ரி பிசினஸ்ல நமக்கு கெமிக்கலா இருக்கட்டும், அக்ரோ கெமிக்கலா இருக்கட்டும், நிறைய அதுலயுமே ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் இருக்கு. அதுக்குமே இந்த அளவுக்கு இது வந்து நல்ல விஷயம். அக்ரிகல்ச்சருக்கு இந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லது. ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விவசாயம் தான் முன்னுதாரணமா இருக்கு. அதுக்கு ஃபோக்கஸ் பண்றது நல்லதுதான். எஜுகேஷனுக்கு 1.4 crore 1.4 lakh crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட், மோர் ஃபண்ட், அதாவது ஸ்கூலுக்கு வந்து ஹை லேர்னிங், இதுல நிறைய கம்பெனிஸ் இருக்கு, டோம்ஸ் இருக்கு, இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் இதுல பெனிஃபிட் ஆகும். அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் ரொம்பவே வீக்கா இருக்கு. அதையுமே இவங்க கொஞ்சம் கொடுத்துதான் இருக்காங்க. ரூரலா இருக்கட்டும், அர்பன் ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் ஓவரா வெளியில வர்றது என்னன்னா எதுக்குமே நல்லா அலோகேட் பண்ணலன்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் டீடைல்டா பார்க்கணும். நானுமே இது ஒரு மேலோட்டமா தான் சொல்றேன். இன்னுமே டீடைலா நம்ம அனலைஸ் பண்ணி நான் செப்பரேட் வீடியோ போடுறேன். இதுல வந்து மெடிக்கல் சர்வீசஸ், டிசீஸ் கண்ட்ரோல், இந்த மாதிரி நிறைய, அதாவது ஹெல்த்னு சொல்லிட்டாலே ஃபார்மா இருக்கு, அதோட ஹெல்த் செக்டர், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், எக்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இவங்க வந்து கொஞ்சம் வரி விதிப்பு இதெல்லாம் இதுக்கப்புறம் தான் 1 by 1 அப்டேட் வரும். ஸோ நமக்கு கிடைச்ச அப்டேட் இவ்வளவுதான். ஏன்னா இப்பதானே முடிஞ்சிருக்கு. எனர்ஜிக்கு வந்து இவங்க அலோகேஷன் பண்ணியிருக்கிறது வந்து 1 லட்சம் கோடிக்கு மேல அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதுலயுமே பவர் ஜெனரேஷன் கம்பெனி நிறையவே இருக்கு. அதுக்கப்புறம் எனர்ஜி டிரான்சிஷன், இந்த மாதிரி நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ரெனியூவபிள் எனர்ஜியா இருக்கலாம், எல்லாமே இருக்கு இதுல. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இவங்க பண்ண, அதாவது தெரிலங்க, இது வந்து ஒரு காமெடிக்கோட இருக்கும். உனக்கு ஒன்று வேணும்னா உனக்கு கொடுத்தாதான் கிடைக்கும், அந்த மாதிரி தான் இருக்கு. அடுத்த பேஜ் பாருங்க. இவங்க இன்க்ரீஸ் பண்ணது இதுதாங்க பிரச்சனை. இந்த நியூஸ், அதாவது இவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணது லாங் டர்ம், அதாவது எக்யூட்டிக்கு இன்வெஸ்ட் பண்ணலனாலும், இன்க்ரீஸ் பண்ணலனாலும் ஃபியூச்சர் எஸ்டிடி, ஓகே, இது வந்து டாக்ஸ். ஓகே, இது வந்து நம்ம வாங்கும்போது எல்லாருக்குமே தெரியும், இந்த இதெல்லாம் பே பண்ணி தான் நம்ம வாங்குறது விற்கிறதெல்லாம் முடியும். இது வந்து முன்னாடி இருந்தது வந்து 0.02 இருந்தது, அது வந்து 0.05 ஆக்கியிருக்காங்க. இதெல்லாமே எல்லா புரோக்கர்கிட்டையும் இதே அமௌண்ட் தான் இருக்கும். இப்போ இது மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து எவ்வளவு பர்சன்டேஜ்னா 150% ஹைக்கு, கரெக்ட். 0.02ல இருந்து 0.05 ஆயிருக்கு. அப்போ 150% நீங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண போறீங்க. ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கி வித்தா, ஸ்டாக் இல்ல ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்ணா, ஃபியூச்சர்ஸ் எஸ்டிடி. அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் பிரீமியம் எஸ்டிடி, அது வந்து 0.15ல 0.15க்கு மாத்திருக்காங்க. முன்னாடி இருந்தது 0.1%. எக்ஸஸ் ஆப்ஷன்ஸ் எஸ்டிடி, ஸோ இதுல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 0.125ல இருந்தது வந்து 0.15 மாறி இருக்கு. பாருங்க, 125 இதுவுமே அதிகம் தான். கமாடிட்டி ஃபியூச்சர்ஸ்லயுமே எஸ்டிடி ரைஸ் பண்ணியிருக்காங்க 0.02ல இருந்து 0.05. இதுல வந்து யாருக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னா, ஆக்சுவலா நம்ம மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்றது எஃப்ஐஏ, டிஏஐ, பிக் இன்வெஸ்டர். ஓகே, நான் இதுல டிஃபரன்சியேட்லாம் பண்ணல. ஸ்மால் இன்வெஸ்டர் இதுல மாட்டிக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அவங்க கொடுக்கறத, அதாவது இந்த பெரிய திமிங்கலம் இருக்கு, திமிங்கலத்துக்கு இறை வந்து நிறைய போகும், அதுல கொஞ்சம் கொஞ்சம் சிந்தி செதறும்ல, அதைத்தான் நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுதான் நம்ம வந்து ஓகே நான் வெல்த் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் உண்மை. பட் அதுலயுமே நிறைய பேர் பெரிய ஆளா இருக்காங்க, நான் அவங்கள குறை சொல்லல. நம்ம அந்த மாதிரி தான் இருக்கோம், ஸ்மால் இன்வெஸ்டர். இப்போ இவங்க 2 பேருக்கு இவங்க எப்படி ட்ரேட் பண்றாங்கன்னா, எஃப்ஐஏ இருக்கட்டும், டிஏ இருக்கட்டும், மெயினா இவங்க போடுறது வந்து ஆப்ஷன்ஸ், அதாவது இண்டெக்ஸை மூவ் பண்றதுக்கு இவங்க ஆப்ஷன்ஸ் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. இப்போ ஹெச்டிஎஃப்சியா இருக்கட்டும், ஹெச்டிஎஃப்சி அவங்க ஃபுல்லா பல்காலாம் வாங்க மாட்டாங்க. இப்போ நிப்டியை மூவ் பண்ணோம்னா ஹெச்டிஎஃப்சி மட்டும் வாங்கினா பத்தாது, அதுல இருக்க ஆப்ஷன்ஸும் வாங்குவாங்க. அதே மாதிரி ஐடிசியா இருக்கட்டும், இதெல்லாமே லார்ஜ் கேப் செக்டார், லார்ஜ் கேப்ல இருக்கு. இந்த நிப்டியை மூவ் பண்றதுக்கு ஒரு ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக், இப்போ ரிலையன்ஸா இருக்கட்டும், இதெல்லாமே அவங்க வந்து ரிலையன்ஸ் ஸ்டாக்கை மட்டும் வாங்க மாட்டாங்க, அதுல இருக்க ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனையும் வாங்குவாங்கன்னு சொல்ல வர்றேன். அப்ப அதுக்கெல்லாம் இந்த அளவுக்கு டாக்ஸ் பண்ணும்போது, அப்போ இதுல என்ன ஆகும், இவங்க வந்து நிப்டி அதுக்கப்புறம் மூவ் பண்ணணும் அப்படின்னா, ஓகே, பண்ணணும் அப்படின்னா இவங்க இந்த அளவுக்கு பே பண்ணும். நிப்டி ஃபியூச்சர் வாங்குறது அது வேற விஷயம். பட் அந்த ஸ்டாக்கை வாங்கினாதான் மேல போகும். நிப்டி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்லயும் மேல போகுது, இல்லைன்னு சொல்லல. இந்த அளவுக்கு இவங்க வரி கொடுத்து இந்த அளவுக்கு வாங்கணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. இதுல மெயினா யோசிக்க போறது எஃப்ஐஐ தான். ஸோ எஃப்ஐஐ வந்து எனக்கு ஆல்ரெடி இவங்களுக்கு அதிகமான டாக்ஸ், நம்மளை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு அதிகம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட்டு எஃப்ஐஐ இல்லை. ஸோ நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. இதுதான் எல்லாருமே பேனிக்கா இருக்குது. இவங்க எந்த அளவுக்கு அந்த பக்கம் பாசிட்டிவா, இதுக்கு முன்னாடி 2 பேஜ் பாசிட்டிவா பார்த்தோம்ல, இந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பண்ண போறதா சொல்றாங்க எல்லா செக்டார்லயும். இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே மெயினா வர போறது இங்கதான். ஃபைனலா இவங்க வந்து எஸ்டிடி பே பண்ணி தான் ஆகணும். பட் அது எல்லாமே 150%, 100% மேல ஹைக் பண்ணும்போது, இன்னொன்னு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்லாம் இருக்காங்கல்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கவங்க அவங்களுமே ஒரு வீக்லி ட்ரேடிங்,
மந்த்லி ட்ரேடிங் அந்த மாதிரி தான் எடுத்து பண்றாங்க. மேக்ஸிமம் அவங்களும் ஆப்ஷன்ஸ் பண்றாங்க. அது யாரும் சொல்றது இல்ல. நம்ம கொடுக்குற காசை வந்து அவங்க ஒரு ஒரு வகையில அவங்க வந்து ட்ரை பண்றாங்க. பட் நமக்கு வந்து அந்த லாபம் நட்ட காமிக்க மாட்டாங்க. பட் அவங்களுமே இதனால பாதிக்கப்படுவாங்க. இதுல வந்து மெயினா அஃபெக்ட் ஆகுறது பிக் இன்வெஸ்டர். ஸ்மால் இன்வெஸ்டர் என்ன அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒலாட்டல் ஆகும். ஏன்னா இவங்க வந்து இதை பண்ண மாட்டோம், இல்ல இதுல இருந்து எக்ஸிட் ஆகணும், இந்த அளவுக்கு டேக்ஸ் பே பண்ணணும், அந்த மாதிரி நினைச்சாங்க, டர்ன் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ எஃப்ஐ டர்ன் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. அது போயிட்டு தான் இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு போகும், எந்த அளவுக்கு வரும்னு தெரியல. அதே மாதிரி டிஏஐக்குள்ளேயும் பிரச்சனை வருமா அப்படின்னு தெரியல. வந்துச்சுன்னா நம்ம எப்படி என்ன ஆக போறோம்னு தெரியல. பட் இது வந்து பேனிக் ஆக வேணாம். எப்படி லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இவங்க எல்லாம் எங்க போவாங்க அப்படின்னா, இந்த மணி ஓகே, எஃப்ஐ வந்து வேற வேற கண்ட்ரிக்கு போயிருவாங்க. பட் டிஏஐ எங்க போக முடியும்? இந்தியால தான் இருக்கணும். பட் இந்தியால இருந்து அவங்க வேற கண்ட்ரிக்கு போறதை விட அவங்க பெட்டரா ஸ்டாக்ஸ்ல முதலீடு பண்ணுவாங்க. அப்போ மார்க்கெட் வந்து நல்லா கரெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்டாக்ஸ்ல நல்ல நல்ல ஸ்டாக் நல்ல நல்ல வேல்யூவேஷன் வரும், ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங். அப்பதான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் நான் மெயினா சொல்றது, டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு. நான் இப்போ லாஸ்ட் 2 to 3 லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே நான் மேக்ஸிமம் போட்டது டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் நீங்க வந்து நல்லா ஃபோக்கஸா இருக்கும் அப்படின்னு. இன்னைக்கு வந்து டேட்டா சென்டருக்குமே நல்ல ஒரு பிசினஸ், நல்ல ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆனந்த்ராஜ் வந்து 12% மேல போனாப்புல, இருந்தாலும் கீழே இறக்கி விட்டாங்க. அதே மாதிரி நெட்வொர்க்கும் ஓரளவு 5% பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ இவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு இந்த இந்த பூஸ்ட் நல்ல ஒரு இருக்கு, இந்த இப்ப கொடுத்த இந்த அறிக்கை. ஸோ இந்த பட்ஜெட் வந்து இவங்களுக்கு நல்லா தான் இருக்கு. இவங்களுமே வேற எதுவும் நெகட்டிவா இல்ல. இந்த 2 கம்பெனியுமே எஃப்என்டோல இல்ல. இன்னொரு விஷயம், இது எல்லாமே இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்கு. அதனால அடுத்து வந்து பிஎஸ்சி வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே விழுந்தது. எஸ்டிடி சார்ஜ் இம்பாக்ட் தான் இது. வேற எந்த ஒரு ரீசனும் டைரக்டா இல்ல. பட் இந்த ஸ்டாக் வந்து அதை பேஸ் பண்ணி தானே ட்ரேட் ஆகும். அப்ப இதுல வந்து எல்லாரும் வெளியில போறாங்க அப்படின்னா, இதுவுமே எஃப்என்டோ பேஸ்டு கம்பெனி தான். பிஎஸ்சியா இருக்கட்டும், சிடிஎஸ்எல்லா இருக்கட்டும், இவங்களுமே ஆல்ரெடி கீழே இறங்கிட்டு தான் இருக்கு. 1228 ரூபாயில சிடிஎஸ்எல் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்க வந்து 2570 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் கேட்டாங்க ஆட் பண்ணலாமா அப்படின்னு. நான் சொல்றது நீங்க வந்து வெயிட் பண்ண தான் வேணும். ஏன்னா இது வந்து ஒரு ஒரு பேனிக்கா போயிட்டு இருக்கு மார்க்கெட். இன்னொன்னு குளோபல் டென்ஷனும் ஒரு மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் அவசரப்படாம இருக்கிறது நல்லதுன்னு என்னோட ஒரு கருத்து. இது வந்து என்னோட கருத்து தான். பட் ஃபைனலி நீங்க தான் டெசிஷன் எடுக்கணும். அடுத்து வந்து ஐடிசி. ஸோ இவங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, எக்ஸஸ் டியூட்டி வந்து டொபாக்கோக்கு வந்து ஆட் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ அது வந்து பிப்ரவரி 1 இருந்து இன்னையில இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இவங்க வந்து கொஞ்சம் கீழே இறங்குது. ஆல்ரெடி இவங்க கரெக்ட் ஆயிட்டாங்க. இன்னுமே இது எந்த அளவுக்கு கீழே போகும்னு தெரியல. 309 ரூபாயில பெருக்கி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்க வந்து நல்ல ஒரு இது டிவிடன் கொடுக்குற கம்பெனி. நெக்ஸ்ட் பிப்ரவரி 4-5 டிவிடன் தர போறாங்க. இருந்தாலும் இவங்க வந்து கொஞ்சம் கீழே மூவ் பண்ணிட்டு இருக்காங்க, தெரில. லிண்டே இந்தியா இந்த ஸ்டாக்கை பத்தி நம்ம பேசணும். ஆக்சுவலா இந்த அளவுக்கு மார்க்கெட் கரெக்ஷன் இருந்தாலும் இந்த ஸ்டாக் வந்து ஒண்ணுமே ஆகலைங்க. பாருங்க, பெருசாலாம் மூவ் ஆகல, பெருசாவும் மேலே ஏறல கீழே ஏறல, அப்படியே ஸ்டாண்டர்டா இருக்கு. 75% வந்து இதுல ப்ரொமோட்டர் இருக்காங்க. நம்மளும் ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருந்தோம். பட் நான் அப்டேட் பண்ணேன் டெலகிராம் குரூப்ல. எனக்கு வந்து கொஞ்சம், அதாவது எல்லாருமே கொஞ்சம் சேஃபர் சைடு கையில வந்து அமௌண்ட் வச்சிருக்காங்க. அதனால நம்மளும் ஃபோக்கஸ் பண்ணி, அதாவது இதுல இருந்து வெளில போயிருக்கோம். பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து சென்டிமெண்ட் எப்படி ஆகும் அப்படின்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவசரப்படாதீங்க. எதையுமே அவசரப்பட்டு நீங்க வந்து நட்டத்துல வித்தா உங்களுக்கு அது வேஸ்ட் தான். ஏன்னா மார்க்கெட் வந்து இன்னொன்னு கரெக்ஷன் மோட்ல தான் இருக்கு. இதுக்கப்புறம் எவ்வளவு தூரம் போகும்னு தெரியல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாரும் பேனிக் ஆக வேணாம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.